பார்க்கவும் முடியுமா? நட்சத்திரத்தை மட்டம் பகலில் பார்க்கவும் முடியுமா? அந்த சூரியன் கூட முட்டை இரவுல பேசவும் முடியுமா? சாதி மதமின்றி காதல் நெஞ்சங்களை பிரிக்கவும் முடியுமா? பிரிச்சா வேதனை தெரியுமா? இளைஞர் வேதனை புரியுமா? நட்சத்திரத்தை மட்டம் பகலில் பார்க்கவும் முடியுமா? உண்மையான காதலுக்கு கடைசி வர பிரிவில்லையே, பொய்யான காதலுக்கு பால்டாயில துணவல்லையே. உண்மையான காதலுக்கு கடைசி வர பிரிவில்லையே, பொய்யான காதலுக்கு பால்டாயில் துணவல்லையே. உன்னை பார்க்க வந்தனா நொப்பெங்கார இருந்தானே, என்ன செய்ய போறானோ சூம்பி விட வாரானோ? நட்சத்திரத்தை மட்டும் பகலில் பார்க்கவும் முடியுமா? அந்த சூரியன் கூட மொட்டை இரவுல பேசவும் முடியுமா? வானத்தில் நிலவு வரும், மானாமதுரை வையாத்து தண்ணி வரும். வானத்தில் நிலவு வரும், மானாமதுரை வைகையாத்து தண்ணி வரும். வாழ உழுவ சேர்ந்து வரும், வள விரிச்சா கூட வரும். சாதி சனம் பிரிச்சால் என்ன, சாதி மதம் இருந்தால் என்ன? நிலவா நான் வருவேன் முண்டமாக படுத்துருடி. நட்சத்திரத்தை பட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா? அந்த சூரியன் கூட மொட்டை இரவுல பேசவும் முடியுமா? சாதி மதமின்றி காதல் நெஞ்சங்களை பிரிக்கவும் முடியுமா? பிரிச்சா வேதனை தெரியுமா? இளைஞர் வேதனை காதல்ல தோல்வியற்ற ஏன் இளைஞனுடைய வேதனை பொம்பளை பிள்ளைக்கு தெரியுமா? ஒரு பிள்ளையும் கைதட்டில் அரேஞ்ச் மேரேஜா? அண்ணே நீ தட்டினே லவ் மேரேஜா ப்ரோ? இந்த பாட்டு எதுக்கு பான்னு தெரியாமல் தட்டினவர் எங்கள் பெரித்தாமேனே. உன் மண்டையில் பேணு வைக்க இந்த குறுப்பு சேலை எங்கள் அக்கா தங்கச்சியை மட்டும் போல நல்லா இருக்கணும் தான். உங்கள் சேலை நல்லா இருக்கணும். ஒரு வறுப்பு வேகலையாடா. ஓ வந்த வண்டி பெட்ரோலுக்கு கூட வரலையாடா. பா சந்திரமோகன் ஆசிரியர் வேலை பார்த்துக்கிட்டு 100 ரூபாயா? கா அனுசியா 100 ரூபாயா? ஆசிரியர் நல்லா இருக்கணும், உங்களுக்கு பாஸ் மார்க்காக விழுகணும். 1000 ரூபா பேண்ட்டுக்கு வாங்கினேன், பாக்கெட்டக்கணும். அவனை வச்சுக்கிறேன்டா. டெய்லரு ஃபைலு கட்டா உள்சோப்பு அப்படி வா. என் சிங்கம் வெள்ளச்சட்டி, என் சிங்கம் அப்படி படு. என் தங்க சிரிச்ச முகத்தக்கா அங்கே சிம்மக்கல் வீதிக்கும். அதுக்கு எவன்டா நீர்மலடி அடிச்சு இதை வச்சுக்கிட்டு என்னண்ணே ஒரு நேரத்துக்கு ஒரு ட்ரெஸ் பண்ணிட்டே வர்றேன்னா? வேற இடத்துக்கு போகிற ஆள் எதுக்கு இங்கே நீ அடத்திக்கிட்டே எதிர்றேன்? இமீடியட்டாக என் முகரில் முழிக்காமல் நீ போயிரு. உட்காரு. ஏன் அண்ணேன்னா உட்காரு. ஒன்றும் என்னை வஞ்சுக்கிட்டு அங்கிட்டு போவ, திருப்பி இங்கேயே வருவேன். போப்பா. அப்போதான் எங்கள் அண்ணன் சொன்னதை கவனிச்சியா? ஏ போப்பா, நீ கட்டி பிடிக்க மாட்டுற, இது என்ன அது? இரு ஓன் தம்பி நான் காலி போயலாம். இரு ஓன் கூட நான் பிறந்தவன், நான் காலி போயல நல்லவனா? இதுக்கு பதில் சொல்லு. அப்போ விடு. இந்த அக்கா தங்கச்சி தான் உட்காந்துருக்க. ஏதோ இலைமறைவு காயமறைவு கட்டி பிடிக்கிறதுக்காட எனக்கு நாடகம் கொடுத்திய. அப்புறம் கொஞ்ச நேரம் எழுதிடுறேன். இலை பூஜை பண்றான். வந்தார் ஒரு சாமியார், தலையில இடி விழுகிற மாதிரி டங்குன்னேன். சும்மாதான் வந்த சாமியார்
செந்தில் குமரன் அண்ணே இருந்தேன். அந்த ஆளுக்கு எனக்கு சண்டைனே இருந்தேன். உன்னை நான் என்ன சொல்றது, உன்னையே சொல்லலை. இந்த வந்தார்ல நாரதர், அவருக்கும் எனக்கும் பொன்னமராதி பக்கம் சண்டை. அதை நம்ம ஏரியாவில் காலி பண்ணுறேன். அந்த ஆளை அப்படி சொல்லு. இந்த வந்துச்சுலாங்க பெரியமாமே உள்ளே அத்துருவேன். அண்ணே அண்ணே கம்பு எடுத்து 2ஆம் நட போடனேன். அதே அங்கே சிங்கம் வந்துருச்சு. சும்மா இல்லைப்பா, ஒரு சாமி கும்பிட்றவங்க பூரா என்னுடைய உறவுகள். இந்த நீ பேசுனீங்கன்னா அதாவது சொல்லிட்டு போச்சு. நான் கோடாங்கி ஊதி அள்ளி போட்டேன்னு வைவேன், 3 மாசத்துக்கு நீர் வர கடுக்குங்க. ஒழுக்கமாறு வாழச்சுருட்டு எங்க கருப்பே மாடு வலதுகம் பச்சாக்குது, இடுப்ப முறுக்குது. எங்க கிழவே வளர்த்த மாடு இடதுகம் பச்சாக்குது. கானகத்தில் கனகத்தில் உனக்கு பிடிச்ச பாட்டு பாரு. எப்ப வருவாரோ வருவார் என்று எப்ப வருவாரோ வருவார் என்று வருவாரோ என்று சொல்லி எதிர்பார்த்து நிற்கின்றேன். காவக்காரே நானும் எதிர்பார்த்து நிற்கின்றேன். காவக்காரே கிழக்கையல் ஐயா கிழக்கரே கிழக்கு எல்கையா கிழக்கரே கிழக்கையல் ஐயா கிழக்கரே மேற்கையல் ஐயா சூளக்கரே கல்லாலை கோட்டைகள் வேண்டாம் என்று மாணிக்க கல்லாலை கோட்டைகள் வேண்டாம் என்று உள்ளாலை கோட்டை கட்டி ஆண்ட தெய்வம் தாயே. உள்ளாலை கோட்டை கட்டி ஆண்ட தெய்வம் இழந்த உள்ளாலே இழந்த உள்ளாலே கோட்டைக்காரி தாய சக்கமா. இழந்த உள்ளாலே கோட்டைக்காரி இரண்டும் பாரம்மா இந்த நேரம் தாயே. இரண்டும் பாரம்மா இந்த நேரம். எங்க அப்பெல்லாம் இப்படி தலையாச்சாரு. கூப்பிடத்தான் போனேன் ஆட. அதே நாரதரை கூப்பிட்டு ஆடவா. ஏய் இருப்பா வாங்க சாமி. மோகினி அவதாரத்தில் பாடு. தென்னை மரம் சாஞ்சு வச்சா தென்னை மர ஜாதிக்கோரு தேங்காயும் காய்ப்பதில்லை, கொள்ளையில வச்ச முள்ள கோலம் பார்த்து கூப்பதில்லை. ஆயிரம் ஜென்மம் தேடி அன்பாடி ஒன்று கூடி சேர்வது காதல் தானே, பிரிப்பது பாவம் தானே. கல்யாண பூக்கள் 2 கண்ணீரில் மிதக்க விட்டு, கல்யாண பூக்கள் 2 கண்ணீரில் மிதக்க விட்டு அதை பண்ணி ஆண்டவன் கண்ணாமூச்சோடுறான். ஒரு குரவண்டு ஓட ஒதுமையா 2 மாடு, ஒன்னு விட்டு ஒன்னு வரைஞ்சா என்னவாக எண்ணி போர். ஓடுகிற வண்டி ஓடு சமரசம் உலாவும் இடமே நம் வாழ்வில் காணா. சமரசம் கொள்ளாவும் இடமே நம் வாழ்வில் காணா. சமரசம் கொள்ளாவும் இடமே. கூட்டமும் கூடி வரும் இந்த சுடுகாட்டுக்கு என்ன
என்னப்பா என்ன நாடகம்? ஹரிச்சந்திர நாடகம் தெரியும்னு சொல்ல வந்தேன். ஹரிச்சந்திர நாடகம் தெரியும்னா அதை இங்க வந்து படிக்கிட்டு இருக்க நீ? சரி, நீ யாரு, என்னதுக்காக இங்க வந்திருக்க, என்ன காரணம் என்ன? அப்படியா? பூராமே எம்கேஆருங்கிறது அங்கிட்டு, இங்க யாரு? யாருப்பா? யாரு நீ? என்ன கேட்டியா? நீ யாருன்னு கேட்டேன். ஏன் சொட்டு மருந்து ஊத்த போய் கேட்டு? ஏய், யாருன்னு கேட்டா அதுக்கு பதில சொல்லு. எதுக்கே வந்து காட்டுக்குள்ள நின்னுக்கிட்டு என்னையும் தடுத்து இடம் எங்கடா? சவட, இந்த வெட்டி சவடால தான் பேசக்கூடாதுங்கிறது. இடம் என்ன ஓம்பு இடம்? இடம் வேலிமலை சாரல். வேலிமலை சாரலே தின விதைத்திருக்கிறோம். யாரு காவ காக்குறது? காவ காக்கிறது என் தங்கச்சி. தங்கச்சியை காக்குறதுனா அப்ப பொம்பளை பிள்ளைய காத்துக்கிட்டு தர்றேன்னு தெரியல. ஏன் நாட்டுல எந்த தங்கச்சியும் எந்த அக்கா தங்கச்சியும் அண்ணன் தம்பியை காக்கலையா? பாதுகாப்பா கூட்டு போலையா? இது தமிழ்நாட்டுடைய சட்டமா? டேய், அதெல்லாம் நான் கேட்கல. இங்க பாரு, பெரிய வயித்தெரிச்ச ஒரு என்னைய பாரு. திணைக்கு காவல் நீங்க தானே? திணையை காக்குறது நீங்க தானே? ஆமா. டேய், அப்புறம் உன் தங்கச்சி எங்க வந்துச்சு? இருப்பா, பொம்பளை தான் கருத இருக்கணும், ஆம்பளை தான். தூமியா குடிக்குமேனே அண்ணே. ஹலோ, விழா கமிட்டி, விழா கமிட்டி. என்ன பேசாம இருப்பேன்? அவருக்கு எனக்கு சண்டைன்றே அப்புறம் போட்டுக்கிட்டு ஏதி விட்டுக்கிட்டு இருக்க. நான் பேசிக்கிறேன். அவர் என்னதான் பேசுவார்னு பார்ப்பேன். நான் பேசிக்கிறேன். என்ன தெரியும் உங்களுக்கு? என்ன தெரியும்? முதுகத்துல இருந்து இந்த ஊருக்கு வழி தெரியாம தானே கூகுள் மேப் போட்டேன். நேற்று புதுக்கோட்டைக்கு அறந்தாங்கி பக்கத்தில் வழி தெரியாம தானே என்கிட்ட கேட்டேன், போன் அடிச்சு. சரி விடு. அப்ப விடு. என்ன பேச தெரியும்? என்ன உனக்கு சொல்ல தெரியும்? நீங்க என்ன பேசினாலும் எதிர்த்து பேச தெரியும். நீங்க என்ன சொன்னாலும் அதை எதிர்த்து சொல்லுவேன். அப்படியா? அப்படியா? கேள்வி கேட்கிற அளவுக்கு நீங்க ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது. பதில் சொல்ற அளவுக்கு நீ இன்னும் பிறக்கல. அதை முதல்ல தெரிஞ்சுக்க. நான் உனக்கு முன்னாடி நாடக உலகத்துக்கு வந்து, நீ நாடகத்துக்கு எப்ப வேணாலும் வா. நீ அதுக்கு முன்னாடி விறகு வெட்டி மூட்டை போட்டு தெரிஞ்ச தம்பி. மாடுக்கு முன்னாடி பிறந்த காதை காட்டிலும் பின்னாடி பிறக்கிற கொம்புக்கு வலிமதியா, அதை முதல்ல தெரிஞ்சுக்க. கும்போணத்து பக்கம் மாட்டு கொம்பப்புறம் சுட்டு விட்டுறாங்களே, அந்த மாடு எது? அது நீ சொல்ற மாதிரி உழவு மாடு, மஞ்சு ரோட்டு மாடு தெரியுமா? காதை பார்த்து பயப்பட மாட்டேன். முன்னாடி பிறந்த காதை, வாழை பார்த்து இல்ல, காலை பார்த்து இல்ல, கொம்பை பார்த்து தான் பயப்படுவான். ஏன் அதுக்கு பேர் மஞ்சு விரட்டு? பின்னாடி பிறந்ததுனாலதான் மஞ்சு விரட்டுன்னு பேர் வர காரணம் சொல்லுங்க. ஜல்லிக்கட்டுன்னு பேர் வர்ற காரணம் என்ன? மஞ்சு விரட்டுக்கு நான் பதில் சொல்றேன். ஜல்லிக்கட்டுக்கு நான் சொல்றேன். ஒரு மாடு கிளம்பும்போ இந்த வந்துட்டான்டா இவன், இந்த வந்துட்டியா மைசாசுர அரக்கே. என்ன சாமி வழக்கம் தெரியுமா? உனக்கு என்ன தெரியுமா? உன்னை நான் வர சொல்லவே இல்லையாப்பா. மஞ்சள் நீராட்டு விழா விழா தெரியுமா? மஞ்சள் நீராட்டு விழா சடங்கு. யாருக்கு? மஞ்சு விரட்டு. குஞ்சு விரட்டுனா மஞ்சு விரட்டுனா என்ன? ஏன் அதுக்கு பேர் மஞ்சு விரட்டு? வீரமான காளையை மஞ்சு விரட்டு கொண்டு போகும்போது மங்களகரமாக தாய்மார்கள் மஞ்சளை தாம்பாள தட்டிலே கலக்கி அதை தொட்டு நெத்திலே வைப்பதனால் அதற்கு பேர் மஞ்சு விரட்டு. கைதட்டலாம், சும்மா கிடையாது. ஏய், ஜல்லிக்கட்டுன்னு என்ன தெரியுமா? ஜல்லி அப்படின்னா காசுக்கு. அந்த காலத்துல ஜல்லி காசு கூட நீ போட மாட்டே அப்படின்னு சொல்லுவாள். அந்த ஜல்லி காசை கழுத்துல அந்த காலத்துல கட்டி விட்டு ஒரு துண்டுல முடிஞ்சு கழுத்துல கட்டி விடுவாங்க. அதுக்கு பேர் சிண்டுன்னு பேரு. அதை அவுத்து மாடு பிடிக்கிறவன் அவுத்து அந்த காசை எடுத்துக்குவேன். மாட்டை பிடிச்சா இதுக்கு பேர் தான் ஜல்லி காசுங்கிற. காசை கட்டி விட்டதுனாலதான் இதுக்கு பேர் ஜல்லிக்கட்டுன்னு அர்த்தம். இது நம்புற மாதிரி இல்ல. நீ சொன்னதே அப்படியே மஞ்சளை வச்சு தடை விட்டாங்கன்னா எல்லாத்துக்கும் கோழி கூட தான் மஞ்சள் வைக்கிறாங்க, ஆட்டு கூட தான் மஞ்சள் வைக்கிறாங்க. டேய் ஓடா, இங்க கிறிஸ்து கட்ட ஒருத்தன் வந்து. டேய் நீ யார்? முதுகுத்தூர் பஸ் ஸ்டாண்டுக்கு போ, வண்டி வந்திருக்கும், லோட இறக்கி போய் வரேன். 2 பேர் சொன்ன பேருக்கு ஆளுக்கு 150 ரூபாய் சம்பளத்துல பிடிக்கிறேன். இதா இப்படி திர்றாங்க. நீ என்னதான்? டேய் அண்ணேண்டா வாடா, போய் அந்த குட்டியை பிஸ்கட்டு சாப்பிட்றா. ஏலே என்னடா இப்படி இருக்க ராட்சத மனுஷன் மாதிரி? என்னன்றது ஓந்தான். அவன் யாரு உனக்கு? ஏன் தம்பி? அப்படித்தானே இருப்பேன். வேற எப்படி? கேள்வி கேட்கறீங்களா? ஏன் அறிவை சோதிச்சு பாக்குறீங்களா சுவாமி? எல்லாத்தையும் என்னால சோதிக்க தெரியும். சோதிங்க. கேட்கறதுக்கெல்லாம் சரியான பதில் உங்கள்கிட்ட வருமா? வரும். கேள்வியை நீ கேட்கறியா நான் கேட்கவா? நீங்க கேளுங்க பெரிய. நான் கேட்கிற கேள்விக்கு நீ பதில் சொல்லணும். சொல்றேன். மண்ணால் ஆனது மகாபாரதம். பெண்ணால் ஆனது வளகாப்பு. மைக் எடுத்து மண்டு. வளகாப்பு பெண்ணால் ஆனது எப்படி வளகாப்பு வரும்? சாமி இங்க வாங்க. ஆனால ஆறு வளகாப்பா ஏன் சாமி கோவப்படுறீங்க? எதுலடா சொல்ற? இன்னும் மடுவை தொட்டுட்டோம். இங்க வாங்க, இங்க வாங்க சாமி. ஆனால ஆனது தானே நாசமாகிறது, அதுக்கு தானே வளகாப்பு போடுறது. என்ன நீ தப்பா சொல்ற? செவில சேர்த்து விட்டுறியா போறான். ஒழுங்கா பேசு. என்ன பண்றது? யானை குளிக்கல இருந்தா அது வெளியே போற எறும்பு கூட என்னன்னே நல்லா இருக்கலான்னு கேட்கும். என்னடா பொம்பளை தொட்டியில குளிச்சது மாதிரி வந்து போறாங்க.
இவன் யார் அந்த லகுடு முண்டை? ஓன் தம்பி தானே? ஏய் சும்மா இருப்பா, கடுப்பாயிரும். ஏய் ஓன் தம்பி தானடா? சாமி இவன் சித்திரவதையா இருக்கு இவனுக்கு. நம்பிராஜ குடும்பம் ஐயா. யாரப்பா குடும்பம் தானடா? நீங்க பெரிய மகரிஷி தானே? ஆமா. இவனை ஏதாவது விபூதி போட்டு சின்ன ஆளாக்க. கண்டிப்பா இப்ப பண்ணி போடுறேன், அவனை சரி பண்ணி போடுறேன். ஐயா, சரிங்க. புல் பூண்டுகளுக்கு எத்தனை அறிவு? ஓரறிவு. மரஞ்செடி கொடிகளுக்கு ஈரறிவு. டேய் டேய், புல்லு பூண்டு மரஞ்செடி கொடிகள் ஒண்ணுதான். ஒண்ணுதானா? நான் அவங்கள பார்த்து சொல்லிவிட்டேன். கீழே ஊர்வனவுக்கு புழு பூச்சிகளுக்கு 2. அப்ப நீரில் வாழும் உயிரினங்களுக்கு மீனுக்கு 3. பறவை இனத்துக்கு 4. டேய் 4. தமிழ்ல சொல்றாதா? எரிச்ச வந்துடும் எனக்கு. அப்புறம் சொல்றத சரியா சொல்ற, அப்புறம் என்ன ஆங்கிலத்துல? விலங்கினத்திற்கு 5. மனிதர்களுக்கு 6 o'clock 6. இவன் பம்பா அரை வாங்கிட்டு போறேன்னு நினைக்கிறேன். டேய் சரி, என்னை போன்ற முனிவர்களுக்கு 7ஆம் அறிவு. இறைவனுக்கு ஏடோ. அப்படி சொல்லுங்க. அருமையான பதில். இப்படி பேசுங்க, நல்லா பேசுறிய. எதை பேசினாலும் உங்களுக்கு பேச தெரியுது. ஏன் நீ எல்லாம் பேச தெரிஞ்சுக்கிட்டு நீ ஏன் பேசாம இருக்க? கேள்வி கேளுங்க, அப்பதாங்க பதில் சொல்ல முடியும். கேட்கறதுக்கு எல்லாமே நீங்க பதில் சொல்லுங்க. தெரியாம இந்த தொகுதிக்கெல்லாம் வர முடியுமா? எப்படி அறியா? சரிங்க. இது என்ன, நம்ம வந்திருக்க பகுதி என்ன நாடு? சேர சோழ பாண்டிய நாடு. ஆமா. இது வந்திருக்க நாடு என்ன நாடு? ராமநாடு. அரை வாங்கிடுவான்டா, கண்டிப்பா அரை வாங்கிடுவான்டா. உண்மையை தானே சொன்னேன். டேய் மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம். டேய் முதுகுளத்தூர் வட்டம். இப்ப ராமநாதபுரம் மாவட்டம். சேர சோழ பாண்டிய நாடுன்னு 3 நாடுகள் இருந்துச்சுல. இப்ப வந்திருக்க பகுதி முன்னால எந்த நாடா இருந்துச்சு? ஆந்திரா. ஆந்திராவுல இருந்து பிரிச்சாங்க. இது தெரியாதடா உனக்கு? ஆந்திராவுல இருந்து வம்பா எட்டிக்கிட்டா, சேர போட்டுக்கிட்டு எட்டிக்கிட்டாத அவன் அரைஞ்சு விடுவேன். ஒரு 1/4 லிட்டர் மண்ணெண்ணெய் வாங்கிட்டு வந்து என்னை எரிச்சு ஒட்டி விட்டுறவா? சாமியாரே உன்னையா? சரி போடா. இவன்ட்ட கேக்குறேன் கேள்வி, இவன் சொல்லட்டும். அப்படியே வர்றானே. நான் சொல்றேன் பாரு. எல்லாமே தெரிஞ்சதெல்லாம் தெரியுமா? எல்லாம் தெரியும். எல்லாமே உனக்கு தெரியும். தெரியும். எழுதாம் தெரிந்து விட்டால் எழுதும் பாட்டிலே பிழை இருக்காது என்ற அர்த்தமா? எல்லாம் தெரியும்ட்டேன். அப்படின்னு கேட்டது யாரு? கேளுங்க. டேய் எல்லாம் தெரிந்து விட்டால் எழுதும் பாட்டிலே பிழை இருக்காது என்ற அர்த்தமானு யாரை பார்த்து கேட்டா? நீங்க என்னைய பார்த்து கேட்டுக்கிறியா? சும்மா இல்ல. டேய் நடந்தது மதுரையில. நடந்தது மதுரையில, முதுகுளத்தூர்ல நடந்துட்டு தெரியும்யா. எட்டிச்சேரியில. இவங்களை எப்படி முன்னாடியெல்லாம் நீங்க சமாளிச்சியா? இவங்களா பேசியிருப்பாங்க, இவங்களா தவிர்ப்பாங்க, நீங்க சிரிச்சு கிடந்திருப்பியா? வேற வழி இல்ல. இப்படி கிரிச்சு கட்டவங்களை கொண்டாந்து வச்சு. அப்ப எல்லாரும் தானே சாமி கிரிச்சு கட்டவங்க? நம்பிராஜன் குடும்பத்துல சேர்ந்தவங்க தானே, அண்ணன் தம்பி தானே. அப்ப நீங்க எங்க? நீங்க நம்பிராஜனோட புள்ள தானே? ஆமா. ஆனா உங்க அப்பாவுக்கு எத்தனை பிள்ளைய? 7. நீங்க எத்தனாவது ஆளு? நான் வந்து 4. டேய் 4. 4 தானடா அண்ணனா? மேல எத்தனை? 3. மேல 3. நீங்க கீழே 3. நீங்க இடையில பிறந்தீங்களா? இல்ல நான் இடையில வரேன். இவன் இடையில வரேன், நான் அதுக்கு அப்புறம் பிறந்தேன். அப்ப நீங்க இடையில தானே பிறந்திருக்கிய? இவன் இடையில பிறந்தானா? இல்ல அவர் வந்து முத பஸ், நான் அடுத்த பஸ். டேய் அவன் எப்படா பிறந்தேன்? எனக்கு முன்னாடி. உனக்கு முன்னாடி எப்படா பிள்ளை? டேய் எனக்கு முன்னாடி எப்படியா புள்ள வரங்க? அப்படி எடுத்தா போதா? அப்ப யாருக்கு முன்னாடி பிறந்தேன்? சரி போனா அப்படி. சரி யார்? டேய் கேக்குற கட்ட வச்சிருக்க, அடிச்சு பல்ல எடுத்து போடுவேன். நான் கட்டியா புடிட்டு ஓடி போயிடுவேன். அவன் மீசை வச்சவன், நீ மீசை வரைஞ்சவன். ஆமா. இடையில அவன் பிறந்தானா? இடையில. யாருக்கு இடையில? எனக்கு இடையில. இப்பதான்டா வம்பா. அட எனக்கு எங்க அண்ணனுக்கு இடையில வரந்தாயா? டேய் உங்க அண்ணனுக்கு நீ 2 பேரும் ஆம்பளை தானடா? ஆம்பளைக்கு எப்படி நான் புள்ள வந்துச்சு? சத்த ஒரு ஒண்ணுக்கு போயிட்டு வந்துறேன். ஏலே இவன் வேற நிமித்து வச்சுட்டு போறேன். வாங்க. நீங்க அவனோட தம்பியா அண்ணனா? அவன் தம்பியா இருக்கும்போது நான் அண்ணே. நீங்க அண்ணனா இருக்கும்போது அவன் சித்தப்பா. ஏய் சிரிப்பு வர மாதிரியே பேசக்கூடாது. ஏயா அவன் வரும்போது எனக்கு நெஞ்சில படக்குன்றது. இவன் வேற காலக்கெல்லாம் உழைப்பு விட்டான்னா நான் நாடகம் இருக்கிறா. உடைய குத்தி தூக்கி வச்சிருவேன். தெரியாம உன்னை வர சொல்லிட்டேன், பயந்து கிடக்கு. சரிங்க. ஒரு நாளை எனக்கு பயந்துட்டு போவாங்க, இன்னைக்கு ஒரு சரி நம்ம விஷயமா பேசுவான். இந்த நாடு என்ன நாடு சொன்னேன்? சொல்லி தொலை. உனக்கு தெரியும். என்னைய சொன்னீங்க. இது என்ன நாடு? ராம்நாடு. இப்ப இவன் அரை வாங்குவானா வாங்க மாட்டானா? அரை வேணாம், 2 கிலோ கொடுங்க, பெரிய குடும்பம். சரி உனக்கு தெரியல, நான் சொல்லி தரேன் கேளுங்க. இது பாண்டிய நாட்டு பகுதி. பாண்டிய நாடு. பாண்டிய நாட்டுல ஓடக்கூடிய நதி என்ன நதி? பச்சை தண்ணி. ராமநாட்டுல எந்த நதி ஓடுது? நோத்தாவட்டு நதி. பாண்டிய நாடு. பாண்டிய நாடு மானாமதுல ஓடுது வைகை. மானாமதுரையா இருந்தாலும் மதுரையா இருந்தாலும் எல்லாமே பாண்டிய நாட்டுக்கு உட்பட்ட பகுதி தான். ஆமாங்கய்யா. வைகை நதி தானே. வைகை நதி போய் கடல்ல கலக்குமா? அம்மா மண்டி ஆட்டினா அடிச்சு விடுவேன். கடல்ல போய் கலக்குமான்னு கேட்டேன். கலக்காது. எங்க போகும்? ராஜசிங்கம் மங்கலம். அண்ணே எனக்கு தெரியும்ண்ணே, நீ வந்து பேசுனே. நீ பேசுன அது முதுகுத்துல போய் போண்டா வாங்கிட்டு வரேன். என்ன மங்கலம்? அது எங்க அண்ணன் தான். அது மூத்தது பேர் தானே. எனக்கு 7 பேர்ல அது ஒரு விஷயம் தெரிஞ்சதுனால ராசசிங்கம் மங்கலம்ங்கிற
ஆர்எஸ் மங்கள கம்மாயில போய் சேரும். ஆமா. இப்ப நீ இரு, ஏன்னா அங்கே போகுது கடலுக்கு போகாம அந்த கம்மாய்க்கு ஏன் போச்சு? அது அவங்க பங்காளி அம்மா, அதனால போகும். டேய் ஏன் போச்சுன்னு தெரியுமா? அதுக்கு ஒரு காரணம். எதுக்கு போச்சு சொல்லு? இப்ப வாக்கியா போடல, அதனால போகல. ஏன் போடி எரிச்ச மாதிரி இதெல்லாம் ஒரு கேள்வியா? என்னையா நீ நார்கரு? ஏய் வாக்கியா போட்டா கடலுக்கு போயிருக்கு, வாக்கியா போடல போகல. ஏன்னா இத சொல்ல தெரியாத உனக்கு? எரிச்சா புண்டையால பாரு. சிவபூசையில கரடி நடிகனால ரெவிடியா நான் பாட்டு தரடா ஏலை ஏன் கிரக மாடா 2025ல என்ன காரணம்? பாத்துக்கடா அப்ப நீங்களே பயப்படுறீங்களா? என்ன அப்புறம் பயமா இருக்குடா, இவன் மனுஷன் மாதிரியே தெரியலையா? எங்க அக்கா இப்ப அங்க இருக்கிறது சோழ நாடு. சோழ நாட்டுல ஓடக்கூடிய நதி காவிரி நேரா போய் கடல்ல புகுது. நீ சாமியார தாலுகா ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கியா? நதி இப்படி ஓடுது, இங்க 100 நாள் வேலை அப்படி நடக்குது, என்னை போட்டு சித்திர. உனக்கிட்ட நான் என்ன கேள்வி கேட்கணும்னு நீ எதிர்பார்க்கிறேன்? ஏதாவது இந்த மக்களுக்கு போய் சேர்றது மாதிரி. எங்க ஆத்தாக்கெல்லாம் உட்காந்துருக்கு, அது உண்மையான விஷயத்தை அக்கா தங்கச்சி உட்காந்துருக்கு ஐயா. அதுகளுக்கு சம்மந்தப்பட்ட கேள்வி கேட்கலாம். இரு, இங்க அங்க ஓடுற நதி நேரடியா கடலுக்கு போய் கலக்குது. இங்க ஓடுற நதி கடலுக்கு போகாம 48 மடை இருக்கிற ராசசிங்க மங்கள கம்மாயில போய் கலக்குறது. கம்மாய்க்கு போய் தான் கடலுக்கு போகும். யாருக்கா தெரியுமா? ஏன்னு கேக்குறீங்களா? யாருக்கா தெரியுமா அந்த விஷயம்? நரபரக்காத 48 மடை ராஜசிங்கம் மங்களான்ட்டு வந்தேன். வெள்ளையம்மா பாடுற வந்துட்டாங்க எல்லாம் மறுபடியும் சாமி அழைக்கிறதுக்கு. ஏன்னா சொல்றேன் கேட்டுக்கங்க. கருத்து சொல்றதுக்காண்டி தான் ஒரு விஷயத்தை பேசணும்னா கருத்து சொல்றேன். அது பூம்புகார், காவிரி புகும்பட்டினம் பூம்புகார், அங்கே போய் புகுது. ஆனா இங்க ஓடுற வைகை நதி கடல்ல போய் கலக்காத காரணம் வாக்கியா போடல முதல்ல சொல்லிட்டலையா? இன்னும் கண்டுபிடிக்க போலையா? ஆனா என்ன நீ ஒரு கேள்வி ராதா மரியாதை மைக்கடா. ஏண்டா முதல்ல நான் பதில் சொல்லிட்டு போயிட்டேன்ல, எடுத்து பெதர்ல விட்டு வச்சுக்கூடிய மைக்க எத்தனை வாட்டி அதே நீ கேட்டுக்கிட்டு இருப்ப? நீ 4 தடவை தாலுகா ஆபீஸ்ல இருந்து வந்தவனா? நல்ல மரியாதைல ஒழுங்கா பேசு. தூங்கி தொலைய முடியல கிடந்து கத்தி நடக்கிறீ 2 பேரும். ஏய் உண்மையில கண்ண குத்திரம் செந்திரி. எனக்கு காசு வேணாம், நான் போறேன்ப்பா. அவனை வச்சு நாடகம் நாளைக்கு நாடகம் மேலூர் பக்கிட்ட போடுமியா? இவன் இப்படி பண்றேன் வந்து குட்டினா அங்கேயே விழுந்துரும்ல. சாமி என்ன சாமி உண்மையில பயந்து எனக்கு சத்தியமா பயந்து. கையை சரட்டு சரட்டு நீட்டேன். கண்ட பொத்து முடியா போலையா? அப்புறம் பொட்டை கடைன்றுவாங்க. அப்புறம் போச்சு. அண்ணே அண்ணே இவனை வராம கரண்ட் வச்சு விடு. அவனை ஒரு வேலியை காப்பாத்தி விடு. அண்ணே 10 நிமிஷம் ஒரு கரண்ட் கம்பி வேலி எதுக்கு போட்டு. சரி விடு. என்ன காரணம்? வேற ஒன்றும் சுருக்கம் சொல்ல விட மாட்டாங்க. அதுக்கு சொல்லிடுறேன் வேமா. என்ன காரணம்னா வைகை நதி இறைவன்கிட்ட வேண்டிக்கிட்ட காரணம் என்ன? நஞ்சை கொடுத்த கடல். பார்க்கடலை கடையும் போது விஷம் வந்துச்சு. அந்த விஷத்தை சிவபெருமானுக்கு கொடுத்தாங்க. அதனாலதான் திருநீலகண்டன் பேர் வந்தது. எம்பெருமான் சிவனுக்கே விஷத்தை கொடுத்த கடல்ல போய் நான் கலக்க மாட்டேன் அப்படிங்கிற காண்டிதான் ராசசிங்கள மங்கலம் ஆர்எஸ் மங்கலம் கம்மாயில போய் கலந்து கம்மாயில இருந்து கடலுக்கு போக்கான காரணம். புரிஞ்சுக்கோங்க. ஏரியா சிவனே யாரும் தெரியாது இதுகளுக்கு. என்னமோ சிவன் வீட்டுக்கு பக்கத்துல ஊரம் இருந்தது மாதிரி சொல்றேன். சிவன் விஷத்தை சாப்பிட்டான்னு ஒரு டீ சாப்பிட்டான். இந்த மக்களுக்கு இந்த காலத்துல நடக்கக்கூடிய கேள்வியை கேளுங்க, நான் பதில் சொல்றேன். இந்த காலத்துல சரி பெண்கள் இருக்காங்க, அதிகமான கூட்டம். சின்ன பெண்கள் இருக்காங்க, பெரியவங்க இருக்காங்க. பின்தூங்கி முன்னெழுவோள் பத்தினி. காலையில இரவு எல்லாருக்கும் சாப்பாடை போட்டுட்டு மிச்சம் இருக்க சாதத்துல தண்ணீரை ஊத்திட்டு மிச்சம் இருக்க குழம்ப சுட வச்சுட்டு எல்லாருக்கும் பின்தூங்கி முன்னெழுவோள் பத்தினி. அப்ப முன்னாடி 4:30 மணி 5 மணிக்கு எந்திரிச்சு காலையில வாசல்ல சாணம் தெளிச்சு கோலம் போட்டு போடுறாளா இல்லையா? என்ன காரணத்துக்காக? காலையில சாணம் தொளிச்சு வாசல்ல கோலம் போடணும். கோலத்தை போட்டு சாணியை தெளிச்சா கோலம் அழிச்சுவோம்யா? ஏய் இது உனக்கு தெரியாதா? இதெல்லாம் என்ன நாடுன்னு கூட்டி அந்த ஊருக்கு? ஏய் கோலத்தை போட்டு சாணியை போட்டா என்ன ஆகும்? உன்னை கேட்கவே இல்லையாடா? உள்ள கேக்குதா இல்லையாடா? ஏன்ட்டு தாண்டா கேட்டார். உன்னை நான் கூப்பிடு. இதுக்கு மேல ஒழுங்கா கேள்வி கேட்க சொல்லு. உனக்கு மரியாதை இல்ல ராதா? எந்த பொம்பளை சாணி தொழிச்சா எனக்கு என்னடா? இவ எதுக்கிட்ட நீ வெட்டுற மாதிரி இவட இனிமேல் நாடகத்துல போடுவேடி. கட்டை பேத்தி எடுத்து கரையுத்தி கட்பாடு கொடுக்கல. பின்தூங்கி முன்னெழுவள் பத்தினி.
அருமையான கேள்வி. பெண்கள் எல்லாத்தையும் சாப்பிட வச்சுட்டு கடைசியாக சாப்பிட்டு ஏன் சோத்துல தண்ணி ஊத்துறாங்க? இங்கே இருக்கா, எங்கிட்ட பார்த்து பேசு. ஏன் சோத்துல தண்ணி ஊத்துறாங்க? நல்ல கேள்வியா. உனக்கு முதுகத்தில் ஒரு செலை வைக்கலாம்ட்டு. டேய், சோத்துல தண்ணி ஊற்றாம பூரா அந்நியாரத்தில் சோத்தை பணிச்சிட்டு வடகம் புழிஞ்சிக்கிட்ட உட்காந்துருக்கேன். சரி, தண்ணி ஊற்றிருச்சு, எங்கள் அக்கா தங்கச்சி எங்கள் ஆத்தா கதையை விடு. எதுக்காக வாசத்தொழிச்சு கோலம் போடுறாங்க? நல்ல கேள்வி. அது அந்த கால வாசலில் தொளிச்சாங்க. இந்த காலத்தில் இந்த வாசல்லேருந்து அந்த வாசலுக்கு ஒரு சொட்டு போனாலே வோல்டேஜ் வரைக்கும் போயிடுறாங்க. அதில் எங்கள் எட்டிச்சேரியில் அப்படி ஒரு ஊர். கோழி ஏறினதுக்கே ஒருத்தன் திண்ணி அடிச்சுட்டு போயிருக்கானுங்க. திண்ணை இருந்தால் தானடா கோழி ஏறணும். பூரா எங்கள் அக்கா தங்கச்சி எங்கள் சொந்தக்காரங்க தான். எப்படி சொல்கிறேன் பாரு. எட்டிச்சேரி எங்கள் களிச்சேரி ஒன்று. எங்கள் களிச்சேரியில் இவன் வீட்டில் அவன் தண்ணி குடிக்க மாட்டேன், அவன் வீட்டில் இவன் தண்ணி குடிக்க மாட்டேன். நான் விறுவிறுன்னு போய் எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு போய் எங்கள் பெரியம்மா அங்கேயே அது வீட்டில் போய் தண்ணி குடிச்சிட்டு எங்கள் அத்தை வீட்டுக்கு வரேன். எப்போ வீட்டுக்கு நுழையாதிய போட்டுச்சு எங்கள் அத்தை. ஏத்தேன்ட்டேன், நேற்றேன் காசு வெட்டி போட்டிய முடியாவும் இல்லை. அந்த சட்டாளிகளை நம்மளை கொண்டுருவாங்க. ஐயா, ஏன் வாசம் தெளிச்சு கோலம் போடுறாங்கன்னா, வாசம் எதுக்கு தெளிக்கிறாங்கன்னா, இப்போ நீ கேட்ட கேள்வி நல்ல கேள்வி. ஏத்தா எங்க அக்கா தங்கச்சி எங்க ஆத்தாக்கெல்லாம் உட்காந்துருக்கீங்க. நம்ம ஊர் விறகு இருந்தா அள்ளி போடுவேன், உடைக்கட்டுவேன். போய் உப்புச்ச போச்சு அந்த துணியை தோடி போடி பவர் சோப்பை நான் சவுக்காரை வாங்கிட்டு வா. ஏய் அண்ணே சும்மா ஏனே அவனை எப்படியாவது இது ஒன்று மீமுக்கு நெஞ்சு நெஞ்சு அடிக்கிறேன். அவன் ஊர் நாடகத்துக்கு வந்து. ஆனால் ஒன்னே மாதிரி அறிவாளி யாரும் இல்லையா? பிளாஸ்டிக் சேர வச்சு அத்தை தண்டி உருவத்தை மறைச்சவாரு. அவன் 8 அடியில் வேலியை வெட்டி அடைச்சா கூட தவி வந்துடுவேன். கிடமாட்டு முட்டை இன்னும் வரமாட்டேன். அப்பாடா வாசத்தொழிச்சு கோலம் போட்டார்கள். என்னடா கிளையை விட்டு சுருக்கு போய் மாதிரி என்னடா டவுசரா? டே ராதா, உன்னை நம்பி 1 லட்சம் ரூபாய்க்கு நாடகம் வச்சிருக்காங்கடா. இன்னும் வாசல் வச்சு கோலம் போறதே பேசிக்கிட்டா எப்படா நீ நாடகத்தை முடிப்ப? நாரதரு நல்ல மரியாதையில சேர விட்டு பெதறல அடிச்சு ஓடி போயிடு. சீக் கதை இந்த சத்த நேரத்தில் வரும். அந்த கதையை பார்த்தா குப்பரை அடிச்சு படுத்துரு. என்னப்பா உனக்கு பிரச்சனை? என்ன? சரி அது வாசல் தெளிச்சு கோலம் போடுறது ஒரு பக்கெட் இருக்கட்டும். நல்ல விஷயம் என்ன, மகாலட்சுமியை வீட்டுக்கு அழைப்பதற்கு சமம். அதனால வாசல் தெளிச்சு கோலம் போடுறாங்க. உள்ள ஆளோட சொன்ன ஒரு சத்தம் கதை தானப்பா. இவனுக்கு பயந்துக்கிட்டு நான் போயிடுறேன்டா. நீ முடிச்சவாரு உனக்கு 200 ரூபா சேர்த்தாரேன் சம்பளத்தில். ஏன்னா எனக்கு பயந்தாலே தான் அதிகம். இன்னைக்கு ஒருத்தண்ட பயந்துருக்கேன்னா இவன் தான்டா. இவன் இனிமேல் நாடக வேன்ல எந்த வேன்ல இவன் ஏறக்கூடாது. எந்த வேலையும் ஏறக்கூடாது. நான் கையை ஓங்கன்னா உள்ள ஓடுவாங்க. இவன் என்னை மிரட்டி மிரட்டி அலற வைக்கிறேன். பயமா கிடக்கு. இன்னும் வரமாட்டேன். நீ வரமாட்டேன். சரிங்க சரிங்க. எங்க அப்பா வேறு அதெல்லாம் நான் கேட்கறேன். கேட்கலையா? நீ மறந்துட்டியா? டேய் எனக்கு தெரியும் அதெல்லாம். உங்க அப்பா யாரு உங்க அம்மா யாரு நீங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு தெரியும். சோன்னு சத்தம் கேட்டுச்சு. அது செவத்துல ஒண்ணு கடிச்சு. செவத்துல ஒண்ணு கடிச்சா அது வேற மாதிரி சத்தம் கேட்கும். சட சட பெண்கள் குரல். என் தங்கச்சி வள்ளி. டேய் 2யா? இன்னொன்னு ஆளு. அதை மட்டும் கூட்டிட்டு வாங்களே. சரி அதுக்கு அவன் பரவாயில்ல இருந்தாலும் கூட்டிட்டு வான்றாரு. மணிகண்டா வீரமணிகண்டா கலையரங்க கட்டி எவ்வளவு நாள் இருக்கேன் வெடிச்சிருவானே. எதுக்கு நான் கூப்பிட்ட? அந்த நாரதர் கூட்டிட்டு வான்றாரு. அந்த அதான உன் வேலை. முதல்ல எனக்கு கூப்பிட்டு விட்ட. இப்ப நாரதருக்கு அடுத்த யார்ட்ட கூட்டி விடுவ? அப்ப நீ மாமா வாடா. சரி போ பொழைச்சு போ. இல்லை இவன் தூக்க வச்சு நடக்கிறானா? இவன் யாரா? இந்த காசை வாங்க நான் எவ்வளவு அவசாரி புலப்படாதே. வேற மிருகத்துக்கு மூடி வச்சான் பாரு. விச்சு விஜி எங்க இருந்து உய்யா போற?
தேரோட்டமா நோட்டமா சதிராட்டமா வெகு நாளாக உன்னைத்தான் எண்ணித்தான் கண்ணினான் ஆடுது வன போடுது பாடுது வரி தேடுது ஏய் சம்பா சம்பா சம்பாரா ரம்பா பொண்ணு அம்பாதா சம்பா சம்பா அம்பாதா ரம்பா பொண்ணு அம்பாதா ஓ ஆட்டமா தேரோட்டமா நோட்டமா சதிராட்டமா யாருக்கும் தெரியாது நான் போட்டு முடிச்சி நீ வந்து சுகமாட்டி தர வேணும் முடிச்சி நான் உன்னை காணாம நூலாக எழச்சி நீ செல்லும் தடம் பார்த்து வலை போட்டு வளர்த்து கண்ணாலி கட்டி வைக்கவா அடமாமாயின் கையால் பொட்டு வைக்கவா பூப்பந்தல் போடச் செல்லவா ஒரு மேளங்கள் தாளங்கள் சொல்லி வைக்கவா பூமஞ்ச வெள்ளக்கட்டு போர் போல காண்போமா போராட்டம் போன பின்பு பூபாலம் கேட்போமா கண்ணீர் எங்கு முடிவது வெண்ணுன்னா ஆட்டமா தேரோட்டமா